வானரி 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 வாங்க பிச்சாண்டி. வானரி நீங்க நேத்து எடுத்தீங்களாம்ல பேய் சில்க்கு. ஆமா பேய் சில்க்கு பிசாசு சில்க்கு நாய் சில்க்குன்னு சொல்லு. பேய் சில்க்கு இல்ல பேதி இருப்பா. பேய் சில்க்கு. வானரி நானே அததானே சொல்லியே. பேய் சில்க்கு தான். இப்போ அதுக்கு என்ன மீன் கறி? நீங்க எடுத்த மாதிரியே நீங்க எடுத்த கலர்ல தான் நானும் அதே பேய் சில்க்கு எடுத்திருக்கேன். சை பேதி தான் எடுத்திருக்கு. ஒருத்தர் ஒன்று பண்ணிட்டா போதும் அப்படியே பண்ண வேண்டியது. வானரி நானா பண்ணியே. குழந்தை பிள்ளை தான் எல்லார்கிட்டயும் வானர் பேய் சில்க்கு எடுத்தாவே பேய் சில்க்கு எடுத்தாவேன்னு சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. நீங்களே பேய் சில்க்கு எடுக்கும்போது நாங்க எடுக்காம இருந்தா நல்லா இருக்குமா? ஆனா நீங்க எடுத்த கலர்லயே நீங்க எடுத்த டிசைன்லயே நாங்களும் அதே பேய் சில்க்கு எடுத்துட்டோம். எப்படி வானரி? தீபாவளிக்கு நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி கட்டிடுவோம். முதல்ல உன்கிட்ட சொல்லிட்டு வித்தா பாரு அவளை குளாஸ் பண்ணனா. அடுத்து ஒன்னிய குளாஸ் பண்ணனா. வானரி நம்ம ஒண்ணு வாழ ஒரே மாதிரி சேலை உடுத்திட்டு பட்டாசு வெடிக்கணும். அத பார்த்து இந்த ஊரே கண்ணு போடணும் வானரி. ஆமா கண்ணு போடணும் மாடு போடணும் காமெடி பண்ண மீன்காரி. ஒன்னு யாரு நேரத்து மாதிரியே சேலை எடுக்க சொன்னது? வானர் குழந்தை பிள்ளை தான் நீங்க அந்த சேலை எடுத்தீங்கன்னு சொன்னா. அத பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துட்டு. பார்த்து ஆசை வரல கேட்டவனே வந்திருக்க உனக்கு. ஓனர் எடுத்துட்டாவல நல்ல சேலை நம்மள அதே எடுத்துறணும்னு எடுத்துப்பா. அத எடுத்துட்டோம்ல வானரி. தீபாவளிக்கு எல்லாரும் ஒரே மாதிரி கட்டுவோம் நல்லா இருக்கும். அப்பதானே ஊருக்குள்ள பாக்குற 4 பேர் மாமியார் மருமக எல்லாம் ஒரே மாதிரி சேலை உடுத்திருக்கான்னு சொல்லுவா. என்னது மாமியார் மருமகளா? என் புருஷனை நீ பத்தியாக்கா? வானர் நான் உங்களுக்கு மாமியார் மறதானே. உங்க புருஷன் எனக்கு மகர் தானே. மகரு சுகருன்னு சொல்லிட்டு வந்துரு மீன்காரி. ஒழுங்கா அங்க இருந்து ஓடி போயிரு. நானே டென்ஷன்ல நின்னுட்டு இருக்கேன். 3 முறை அறுத்தாலும் அறுத்து விடுவேன். வானரி ஒரே ஒரு விஷயம். அந்த பியாசில்க தீபாவளி அன்னைக்கு ராத்திரி கேட்டுங்க ராத்திரி கேட்டுங்க ராத்திரி கேட்டுங்க. ஞாபகத்திலே வச்சுக்கிடுங்க நான் போறேன். மாத்தி கீத்தி கேட்டி மன உளைச்சல் ஆக்கிராதங்க. இந்த ஆதி காலத்து கிழவிக்கு என் கூட சேலை கட்டணும் அப்படி என்ன ஆசை? நானே என் தங்கச்சி ஒரே மாதிரி கட்டலான்னு ஆசைப்பட்டுட்டு எடுத்தேன். இந்த மீன்காரி என்னடான்னா எனக்கு சோடி போட்டுட்டு சேலை எடுத்துட்டு வந்திருக்கா. எல்லாத்துக்கும் அந்த குழந்தை சொல்லணும். நல்ல வேலை சட்டி பண்ணின்னு இருக்கல. எடுத்துனா ஓனர் எங்களையில சட்டி எடுத்தாலும் இந்த சட்டின்னு சொல்லி வித்தாலும் வித்துருப்பா பேதி இருப்பா. சரோஜக்கா சரோஜக்கா இது யாரு இந்த செல்லம்மா குரல் மாதிரி இருக்கு? சரோஜக்கா செல்லம்மா உள்ளதா இருக்கேன் வா. சரோஜக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டு போலான்னு வந்தேன். என்ன செல்லம்மா? ஏக்கா அந்த ஸ்பேஸ் சில்க் சாரி இருக்குல்ல? ஆமா அதுக்கு என்ன? ஏக்கா அந்த சாரியோட பிளவுஸ நார்மலா தைக்க போறீங்களா இல்ல எதுவும் டிசைன் வச்சு தைக்க போறீங்களா? எதுக்கு கேட்க செல்லம்மா? ஏக்கா நானும் அதே சேலை தாங்க எடுத்திருக்கேன். அதான் எதுவும் புதுசா டிசைன் வைக்கிறீங்களா இல்ல அதே டிசைன்லயே பிளவுஸ் போட போறீங்களான்னு கேட்டு போலான்னு தான் வந்தேன். ஓஹோ அப்படி போதா கதை? ஆமாக்கா குழந்தை தான் சொன்னா நீங்க அந்த கலர்ல அதே டிசைன்ல அதே மாடல் சேலை தான் எடுத்திருக்கீங்கன்னு. அதான் நானும் ஒன்னு எடுத்துட்டேன். நான் மட்டும் இல்லக்கா ஓனர் சாரின்னு அந்த சாரியே ஃபேமஸ் ஆயிட்டு. ஏன்னா நீங்க தான் முதல்ல எடுத்தீங்களாமே. நீங்க எடுத்ததை சொன்ன உடனே எல்லாமே அதே கலர்ல அதே டிசைன்ல எடுத்துட்டாவக்கா. அப்படியே அப்ப எல்லாருக்கும் அவார்டு கொடுத்துட வேண்டியதான். சரி சரோஜக்கா நீங்க பிளவுஸ்க்கு வேற எதுவும் டிசைன் வைக்கிறீங்களா? ஒண்ணும் வைக்கல. அதுல என்ன இருக்கோ அதான் வரும். ஓ அப்படியேக்கா நீங்க பிளவுஸ்க்கு டிசைன் வைக்கலையோ? நான் கூட ஏதாவது மணி தொங்க விடுறது இல்லனா லேஸ் வாங்கி வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களான்னு நினைச்சேன். பண்ணலாம் தான் நினைச்சேன். என்ன பண்றேன்னு தெரியல அதான் முழிச்சிட்டு இருக்கேன். ஏக்கா பிளவுஸ்ல நிறைய ஸ்டோன்லாம் வச்சிருக்கீங்க அதை அப்படியே கூட தச்சு போடலாம். அப்படியே அப்ப தைக்க வேண்டியதானே? இல்லக்கா நீங்க ஏதாவது வித்தியாசமா வச்சா நானும் அதே மாதிரி வைக்கலாமேன்னு நினைச்சேன். அப்படியே ஜன்னலு வாசலு கதவு எல்லாம் வைக்கலாம்னு இருக்கேன். அப்படியேக்கா எந்த டெய்லர்ட்ட கொடுத்து அடிக்க போறீங்க? அத சொல்லுங்கக்கா நானும் வந்துறேன். ஷோ எனக்கு தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துது. அதனால நான் டைலர் கடைக்கே போவேல. எங்க சித்தி சட்டை தச்சு தரேன்னு சொல்லிருக்காவ. வீட்டை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்க போறேன். சரோஜக்கா அவிய டெய்லரோ? எனக்கு ஒரு பிளவுஸ் அடிச்சு தர சொல்லுங்கக்கா. அவியெல்லாம் அடிச்சுக்கிட மாட்டாவ. மண்டையில 2 அடி அடிப்பா ஓடிரு. ஐயோ கோவக்காரவியலோ அப்படின்னா வேண்டாம்க்கா. நான் வேற டெய்லரே பாத்துக்கிட்டே வரேன்க்கா. ஐயோ கடவுளே சோதனை பெரும் சோதனையா தான் இருக்கு. ஒரு சேலை தானே எடுத்து அதுக்கு இத்தனை கேள்வியா? அவகிட்ட எல்லாம் இந்த சேலை எடுத்த மாதிரி என்னதான் சொல்லணும். ஊரெல்லாம் என்னைய வச்சே விளம்பரம் பண்ணிவிட்டா. என்னமெல்லாம் கடை போட்டச்சுன்னா திங்க ஐட்டத்தோட நிறுத்திக்கணும். வேற எதையாவது வாங்கன்னு நினைச்சா நம்மள விளம்பர பொருளை
விடுவா. உள்ளிருக்கும் இதயத்துக்கு என்னை புரியும். யாருக்குத்தான் நம் காதல் விடை தெரியும். காதல் சிறகானது இன்று சருகானது. என் உள் நெஞ்சம் முட்டைகின்றது. உன் பாதை எது என் பயணம் அது. பனித்திரை ஒன்று மறைக்கின்றது. ஏன் இந்த சாபங்கள்? நான் பாவம் இல்லையா? விதி கண்ணா மூச்சு விளையாட நான் காதல் பொம்மையா? விழியிலே என் விழியிலே கனவுகள் கலைந்ததே. உயிரிலே நினைவுகள் தழும்புதே. கண்களிலே கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே. முத்தமிட்ட உதடுகள் உலருதே. சாமிமா, கண்ணம்மா, சோறு திங்கிறியா இல்லைன்னா நானே தின்றட்டுமா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சோத்துலயே இரு நீ. எதுக்குமா நீ இப்படி இருக்கா? என் வாழ்க்கை இங்க ஊசலாடிட்டு இருக்கு. நீ என்னடான்னா ஜாலியா சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்கா? சாமிமா, ஃபீல் பண்ணிட்டே இருந்துட்டா மட்டும் போதுமா? சோறு தின்னாதானே தெம்பா வாழ முடியும். ஃபீல் பண்றதுக்கே உடம்புல தெம்பு இருந்தாதான் முடியும். அதுக்கு சோறு திங்கணும். இப்படி ஒண்ணும் திங்காம உன்னை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா போதுமா? ஐயோ கடவுளே, இப்ப என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் சோறு இருக்கு, திங்கிறியா இல்ல நானே தின்றட்டுமான்னு கேட்கதான் வந்தேன். என்னமா பண்ணிட்டல? எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேண்டாம். நானே சேகருக்கு அவ கூட நிச்சயம் ஆகி போச்சேங்கிற ஃபீலிங்ஸ்ல இருக்கேன். நீ என்னடான்னா சோறு குழம்புன்னு வந்துட்டா. என்னமா செய்ய, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போராடணும். ஆனா ஒண்ணும் செய்ய முடியலல்ல. அதுக்காக வருத்தப்பட்டுட்டே இருந்தா மட்டும் நடந்த நிச்சயம் நிக்கவா போகுது? நடந்தது நடந்ததுதான், முடிஞ்சது முடிஞ்சதுதான் சாமி. ஏம்மா, இதே மாதிரி சேகருக்கு கல்யாணம் ஆனாலும் சொல்லுவியோ? வேற நம்மளால என்னமா செய்ய முடியும்? நம்மளுக்கு கிடைச்சது அவ்வளவுதான் நினைச்சிட்டு மனசை மாத்திக்கிட வேண்டியதான். ஓமா, என்னோட காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் சேகரை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன்னு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாதுமா. போ, போய் வேலை இருந்தா பாரு. எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பாவம் என்னோட சேகர். நான் எப்படியாவது இந்த நிச்சயத்தை நிறுத்திடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னால நிறுத்த முடியல. அவனை பார்த்து இன்னும் சாரி கூட கேட்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நிச்சயத்தை மாத்தணும்னே சேகர் முகத்தை பார்த்து இருக்கணுமே. சிரிச்சிட்டு நின்னவன் சீரியஸ் ஆயிட்டாமா. ரொம்ப சேட் ஆயிட்டா. அத நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குமா. எல்லாம் என்னாலதான். நான் தான் இந்த நிச்சயத்தை நிறுத்திடுவேன், நீ தைரியமா இரு சேகர்னு சொன்னேன். ஆனா கடைசியில நானே அவன் முதுகுல குத்துன மாதிரி ஆயிட்டு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்லம்மா ஆண்டி தான். ஜூஸ் கொண்டு போய் அந்த பொண்ணுக்கு கொடுக்க சொன்னா அப்படியே குடிச்சிருக்காவ. அதனாலதான் இவ்ளோ ப்ராப்ளம். சரிம்மா சாமி, ஃபீல் பண்ணாத. இல்லம்மா, சேகர் கண்டிப்பா என்னை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். என்ன நடந்துச்சுன்னு அவங்கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டு வரேம்மா. சரி சாமிமா, போயிட்டு வா. சாமி, சிரிப்பா வாங்க பிசாண்டி. சாமி, என்னமா மாதிரியா இருக்கா? இல்ல பிசாண்டி, சேகருக்கு நிச்சயம் நடந்துட்டல. அத நினைச்சுதான் ஒரு ஃபீலிங்கா இருக்கு. காவல விடாதமா, நிச்சயம் தானே முடிஞ்சிருக்கு, கல்யாணம் முடியலல்ல. எப்படியாவது நம்ம கல்யாணத்தை
உன் மாமா தான் அந்த பயல விரும்பியால பேசாம போய் மாப்பிள்ளை ஏற்ற கூடாதாங்க எப்படிக்கா கேக்க அவிய லெவலே வேற எங்க லெவலே வேற அவிய கோபுரத்துல இருக்கவ நாங்க குடிசையில இருக்கோம் நாங்க போய் மாப்பிள்ளை கேட்ட அவியல மதிப்பாவ்ல முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே உன்னைய மாப்பிள்ளை கேட்க கூட்டிட்டு போயிருப்பேன் இப்ப நிச்சயம் முடிச்சிட்டு எப்படி போறேன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன் சிறப்பா அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு வச்சுக்க உடனே சேகர போய் மாப்பிள்ளை கேட்டுருவோம் சரியா சரி மீன்காரக்கா செகர் ஐ அம் சோ சாரி செகர் பரவாயில்ல சாமி விடு சாரி செகர் என்னை நீ தப்பா நினைச்சுக்காத நான் யாரையுமே தப்பா நினைக்கல சாமி நானே ஏதாவது பண்ணி இந்த நிச்சயத்தை நிறுத்திருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் சாமி செகர் நான் இந்த நிச்சயம் எப்படியாவது நின்றோம்னா நானும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன் ஆனா நிச்சயம் நிக்காம போயிட்டு செகர் பரவாயில்ல சாமி விடு உண்மையாதான் சொல்றேன் செகர் அந்த ரூபி குடிக்கிற ட்ரிங்க்ல நான் தூக்க மாத்திரையை கலந்திருந்தேன் அத குடிச்சிட்டு அவ தூங்குவா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து எழுப்புனா அவ அடிப்பான்னு நினைச்சேன் ஆனா அது ஜஸ்ட் மிஸ் ஆகி செல்லம்மா ஆண்டி அந்த ஜூஸ குடிச்சிட்டாவ செகர் என்ன சொல்ற சாமி ஆமா செகர் அந்த ரூபிக்கு நிஜமாலே தூக்கத்துல இருந்து எழுப்புனா அடிக்கிற வியாதி இருக்கு அத மறைச்சுதான் உனக்கு அவிய கெட்டிய குடுக்குறாவ உனக்கு எப்படி தெரியும் அதான் உங்க வீட்டுக்கு வந்து நானே எங்க அம்மா அடி வாங்கணுமே செகர் ஞாபகம் இல்லையா அது உங்களை திருடி நினைச்சுதானே அடிச்சா இல்ல செகர் அவளுக்கு நிஜமாலே ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவளை தூங்கும்போது யார் எழுப்புனாலும் இப்படிதான் அடிப்பாளாம் கடிப்பாளாம் நாங்க அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க போயிருந்தோம்ல அப்போ அப்படிதான் சொன்னாவ அதே மாதிரி அவ அடிக்கிறா கடிக்கிறா எங்களை மட்டும் இல்ல சிஸ்டாண்டியோ உங்க வீட்ல வச்சு அவ அடிச்சிருக்கா கடிச்சிருக்கா ஆனா எல்லாரும் போய் கேட்டதுக்கு அவியல பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்கா சிஸ்டாண்டி